நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் கேசவன் திருநாமத்தை பற்றி கேட்போம். நமது பெரியவா, பூர்வர்கள், ஆச்சாரியர்கள், நம் மாத்து பெரியவா எல்லாருமே நித்தியபடி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். தினந்தோறும் பண்ணணும். அது எதுக்காக அப்படி சொல்றா அப்படின்னு கேட்டால், எம்பெருமானுடைய திருநாமங்கள் முழுக்க அந்த விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் அடங்கியிருக்கு. அதை ஒரு தடவை பாராயணம் பண்ணால் அந்த 1008 திருநாமாக்களை நம்ம உச்சரித்ததான ஒரு பலன் கிடைக்கிறது. அதாவது ஒவ்வொரு திருநாமத்துக்கும் ஒரு மகிமை உண்டு. அதே போல் இந்த கேசவன் அப்படிங்கிறதான ஒரு திருநாமம். இந்த திருநாமத்தை பற்றி விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரः நாரசிம்ம ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமः காலநேமினிகாவீர சூரசௌரிர்ஜனேஸ்வரः திரிலோகாத்மா திரிலோகேஷः கேசவ கேசிகா ஹரிஹி. கேசவன் அப்படின்னு வந்துருக்கு. கேசவன்கிறதான திருநாமம். கேசவன் எப்படி பெயர் வந்தது அப்படின்னு கேட்டால், க அப்படிங்கிற எழுத்துனால சதுர்முக பிரம்மாவை சொல்றது, ஈஷங்கிற பதத்தினால ருத்ரனை பரமசிவனை சொல்றது. பிரம்மாவும் பரமசிவனும் எம்பெருமானுடைய திருமேனியிலேருந்து வந்தவா, தோன்றினவர்கள். அதனால கேசவன் அப்படின்னு திருநாமம் எம்பெருமானுக்கு. அவன் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்றான். இப்படி எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த எம்பெருமானுக்கு கேசவன்கிறதான ஒரு திருநாமத்துக்கான காரணம் சொல்லப்பட்டது. எம்பெருமான் சர்வ சுதந்திரன். சர்வ சுதந்திரனாக இருந்தாலும் தன்னுடைய ஐஸ்வர்யங்களெல்லாம் மறைச்சிண்டு ஒரு பரதந்திரனா வையந்தாழ வந்து அவதாரம் பண்ணி இங்கே இருக்கவர சொல்றதெல்லாம் அவன் கேட்கறான். அப்படி பகவான் தன்னை இறக்கி கொண்டு தாழ்ந்து அனுக்கிரகம் பண்றான். இப்படி கிருஷ்ணனா அவதாரம் பண்ணியிருக்கான். அவதாரம் பண்ணி இடையர்கள், இடைச்சியர்கள், இப்படி இருக்கக்கூடியவா எல்லாரும் என்ன சொல்றாலோ அதெல்லாம் அவன் கேட்கக்கூடியவன். கம்சன் என்ன பண்றான், அந்த கிருஷ்ணனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கேசிங்கிறான ஒரு அசுர குதிரையை அனுப்புறான். அதை கண்ணனை கொல்றதுக்காக வருது. அதை கிருஷ்ணன் அந்த குதிரையை வதம் பண்றான். அதனால அவனுக்கு கேசிங்கிறான குதிரையை வதம் பண்ணத்தினால கேசவன் அப்படிங்கிறதான திருநாமம் ஏற்படுறது. அது ஆண்டாள் நாச்சியாரும் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை அப்படின்னு அருளை செய்துள்ளார். அப்பேற்பட்டதான திருநாமம். நம்மாழ்வார் கெடுமிடராய எல்லாம் கேசவாக என்னனாலும் கொடுவினை செய்யும் கூற்றிந்தமர்களும் குறுகில்லார். கெடுமிடராயெல்லாம் கேசவா என்ன, அதாவது தினந்தோறும் கேசவா கேசவான்னு திருநாமத்தை சொல்லிட்டு இருந்தாலே போருமா, நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் போயிடுமா. 12 மாதங்கள்ல இந்த கேசவன் அப்படிங்கிறதான திருநாமத்தை உடைய மாதம் மார்கழி மாதம். அந்த திருநாமமாவே அந்த மாதத்துல இருக்கானாம் பகவான். அப்படிப்பட்டதான கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படிங்கிற ஆண்டார். நாம சங்கீர்த்தனத்துல இந்த கேசவன் அப்படிங்கிறதான திருநாமம் ரொம்ப பிரசித்தமானது. கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனித்திருமினோ நாயகன் நாரணந்தம் அன்னை நரகம் புகாள் அப்படிங்கிறார் ஆழ்வார், பெரிய ஆழ்வார். அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னா அந்த திருநாமத்தினுடைய மேன்மை, அதனால பிரம்ம திருஷ்டியினால நரகக்குழியில விழாமல் காப்பாற்றப்படுவான் ஒரு ஜீவன் அப்படின்னு. அப்படி கேசவன்
நம்மளுடைய கேசங்கள், கிளேசம் அப்படின்னா துக்கம், அந்த துக்கத்தை போக்கக்கூடியவன், கிளேசங்களை போக்கக்கூடியவன். கேசவ கேசிகா லோகே அப்படின்னு சொல்றது. கேசவக கிளேசநாசனஹா அப்படின்னு சொல்லு. அந்த மாதிரி பகவான் கேசவன் அப்படின்னு. நாம் நித்தியப்படி தீர்த்தாமாடிட்டு நெத்திட்டுக்கும் பொழுது நெத்திக்கு இட்டுக்கக்கூடியதான திருமணுக்கு கேசவான்னு அந்த திருநாமத்தை சொல்லி இட்டுக்கணும். 12 திருநாமங்கள், 12 திருநாமங்கள் ஊர்துவபுன்றம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு திருநாமம் உண்டு. அந்த திருநாமத்தை சொல்லி அதை இட்டுக்கணும். கேசவனாய் நின்று கீழே திசையிலும் நெற்றியிலும் தேசுரை ஆழிகள் 4 செம்பசும் பொன்மலை போல் வாசி மிகுத்தியனை மங்காமல் காக்கும் மறையதனால் ஆசை மிகுந்த அயன்மகவேதியில் அற்புதனே அப்படின்னு சுவாமி தேசிகன் அருளி செய்துள்ளார். இப்படி எம்பெருமானுடைய அந்த திருநாமம் இன்னொரு அர்த்தம் கேசவன் அப்படிங்கிறதுக்கு மை போன்று கருமையான கூந்தலை உடையவன், கேசத்தை உடையவன், குழற்கற்றையை உடையவன். அந்த குழற்கற்றையில் தான் ஆண்டாள் மயங்கி போனாள் அப்படிங்கிறார். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறார். எழிலுடைய அம்மனை மேற் என் அரங்கத்தின் அமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார். இப்படி எம்பெருமான் ஒவ்வொரு அம்சத்திலும் அழகா இருக்கான். அதில் அந்த கூந்தல், குழற்கற்றை, கருமையான சுருண்ட முடியை உடையவன். அப்பேற்பட்டதான் அவனுடைய தலைமுடி, பகவானுடைய தலைமுடி, அதிலுடைய என்னுடைய மனதை பறி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற. ஆண்டாளுக்கு அந்த எம்பெருமானுடைய வடிவழக அதிலேருந்து மீண்டு வரவே முடியல. ஆழ்வார் பராங்குஷ நாயகியாக எம்பெருமான அனுபவிக்கிறார். அப்போ அவனுடைய அந்த குழல் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, ஒரு மகா பிரளயத்தில் வரக்கூடியது இருட்டு போல இருந்ததா, அந்தகாரமாக இருந்ததா அப்படின்னு சொல்லலாம்னா அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். என்ன எப்படி இருந்தது அந்த அழகு அப்படின்னா, என் ஆத்மாவை அபகரிச்சுன்னு கொடுத்து அப்படி இருந்தது அப்படிங்கிற. ஆத்மாவை எப்படி அவன் பறிச்சுக்கிறான்னு யாருக்குமே தெரியாதான். நம்ம ஆத்மாபகாரம் அவன் பண்ணின்றுவான், தெரியாது. ஏன்னா நம்ம உள்ளதான பூந்துன்னு இருக்கான். அவன் திருடிடுவான், நம்ம ஆத்மாவை அவன் திருடிடுவான் பகவான். அது நமக்கு தெரியாதுங்கிறார் ஆழ்வார். அதை நன்னா அனுபவிக்கிறார். நாயகி பாவத்தில் நன்னா அனுபவிக்கிறார். கொள்கின்ற கோல் இருளை சுகர்ந்திட்ட கொழும் சுருளின் உள்குண்ட நீல நன்னூல் தழைகொள் அன்று மாயன் குடல் வெல்கின்ற பூந்தன் துழாய் விரைநார என் உயிரை கல்கின்றவாறு அரியேர் அன்னமேர் கழரா நித்திரே அப்படின்னு. அப்பேற்பட்டதான நீலார் தன்னந்துழாய் கொண்டு என் நெறிமன் குடல் மேல் சூட்டீரே. இந்த மயக்கத்தில் இருக்கக்கூடியதான அந்த நாயகி, அந்த மயக்கம் தெளிஞ்சு வரணும் அப்படின்னா எம்பெருமான் கரிய கூந்தலில் சாத்தி கொண்டிருக்கக்கூடியதான கருந்துளசியை கொண்டு என் மேலே போடுங்கோங்கிறா, என் கூந்தல்ல கட்டுங்கோ அப்படிங்கிறா. அப்போதான் அந்த விரக தாபமானது போகும் அப்படிங்கிறார். குலசேகர ஆழ்வாரும் தேவகி பாவத்தில் அனுபவிக்கிறார். ஏலவார் குழல் என் மகந்தாலோ அப்படின்னு. அப்படி அழகான கூந்தலை உடையவன், குழகனே எந்தன் கோமள பிள்ளையாய் அப்படின்னு அனுபவிக்கிறார். பேப்பால் முளையுண்ட பித்தனே கேசவ நம்பி அப்படின்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். இப்படி கேசவ நாமம், கேசவா புருடோத்தமா என்றும் கேழலாகிய கேடிலி என்றும். கேசவா புருஷோத்தமா அப்படின்னா அழிவில்லாத எம்பெருமான், அவன்தான் கேடில்லாதவன். கேசவா என்றும் கேடிலி என்றும் அப்படின்னு கண்ணனை கூப்பிட்றார், கேசவாங்கிறார். கேடு இல்லாதவன். அப்பேற்பட்டதான திருநாமம், அவனுடைய குணங்களை சொல்லக்கூடியதான திருக்கல்யாண குணங்களை சொல்லக்கூடியதான கேசவன் போன்றதான திருநாமங்கள் எல்லாம் நாம சொல்லிண்டே இருக்கணும். இப்படி சொல்லிண்டே இருந்தால் நம்மளுடைய வினைகள்லாம் தீர்ந்து, கஷ்டங்கள்லாம் தீர்ந்து அந்த எம்பெருமானை நன்ன அனுபவிக்கலாம், பகவத் அனுபவ ஞானமானது ஏற்படும் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது.
அப்படி கேசவன் திருநாமத்தை நாம் தினந்தோறும் போற்றுவோமாக. மற்றவை நாளை கேட்போம்.